வணக்கம் மக்களே. சர்க்கரை நோயிலேருந்து ரிவர்ஸ் பண்ணணும், இல்லை ரெமிஷன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பணம் வேணும்? முழுவதுமாக சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வரணும், நான் மாத்திரை எதுவும் போட தேவையில்லை, வெளியே வரணும், எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி என்னோடய சொந்த அனுபவத்தை பேசிடுவோம். நான் ஒரு மிடில் கிளாஸு, சின்ன சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். நான் சர்க்கரை ரிவர்ஸ் பண்ணி 6 வருஷம் ஆகிப்போச்சு. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் சர்க்கரை நான் ரிவர்ஸ் பண்ணேன். இப்போ இதுவே எங்கள் ஹவுஸ் ஓனர் கோயம்புத்தூரில் 10 ப்ராப்பர்ட்டி கட்டி வாடகை விட்ருக்காரு. கையில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்து இருக்குது, கேஷ் இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவுகளை ஆரம்பத்திலே கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்காம, சரி மாத்திரை 2 மாத்திரை போட்டால் சர்க்கரை அளவு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டது இன்றைக்கி என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ரண வேதனையில் வாழ்ந்துட்டுருக்காரு. தூங்கி எந்திரிச்சோடனே அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த நாள் ஒரு கேடுகட்ட நாள் அப்படிம்பார். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாள் இனிய நாள்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். ஆனால் எங்கள் ஹவுஸ் ஓனர் இந்த நாள் ஒரு கேடுகட்ட நாள் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, உடம்புல அத்தனை விதமான வலி அவருக்கு இருக்குது. கால் எரிச்சல் ஆரம்பித்து ஷோல்டர் பெயின் வரைக்கும் அத்தனை விதமான வலியும் அவர் அனுபவிக்கிறாரு. கண்ணில் ரெட்டினா வரைக்கும் பாதிச்சிருச்சு. அவர் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், டாய்லெட் போயிட்டு வர்றது கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிரும் அவர் டாய்லெட் போயிட்டு வர்றதுக்கு. அவ்வளோ ரண கொடூரமாக இருக்கார். அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, உன்னை பார்த்தா வாழ்க்கையில் எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ 8 மணிக்கு படுத்தேன்னா அப்படியே தூங்கிடுவேன். என்னால் எதை வேணாலும் சாப்பிட முடியும், எந்த விதமான பெயின் இல்லை. ஒரு கோடீஸ்வரர் என்னை பார்த்து அப்படி சொல்கிறாரு. அவருக்கு வாழ்க்கையில் தூங்கி எந்திரிச்சாருன்னா காலையிலே ஏதோ ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஒரு நாள் கடத்துறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது. இப்போ நம்ம மக்களுக்கு நிறையா பேர் இந்த விஷயம் புரிய மாட்டேங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கையில் காசு இருக்குது, 2 மாத்திரை போட்டு டாக்டரை பார்த்தா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்துலேயும் நடக்காது. சர்க்கரை அளவு ஒன்ஸ் நீங்கள் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு பிறகு ஒன்ஸ் நர்வ் சிஸ்டம்லாம் பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா, நரம்பு மண்டலம் பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா, டைஜஸ்ட்லேருந்து மலச்சிக்கல், கிட்னி, கண் எல்லா இடத்துலையும் பல்லு முதல் கொண்டு அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு வலி வேதனை நீங்கள் தாங்கவே முடியாது. நினச்சி பார்க்க முடியாத வலி வேதனைலாம் வரும். அதை டாக்டர்ஸ் எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி இத்தனை பெயின்ஸ்லாம் வரும்னு. அதுவும் யாரும் சொல்கிறதில்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒன்ஸ் சர்க்கரை அளவுகள் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்து முழுக்க டயட் இருந்து தான் நீங்கள் கீழே கொண்டு வர முடியும். இதில் பணமோ இல்லை காஸ்ட்லியான மெடிசின்ஸ்லாம் வேலைக்கே ஆகாது. மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, ஒன்ஸ் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னா வலி வேதனை தாங்க முடியாது, ரிவர்ஸும் பண்ண முடியாது. அதனால தான் ஆரம்ப காலகட்டத்திலே உஷாராக இருந்துக்கணும். இப்போ நான் டெய்லியும் களியண்டி சாப்பிட்றேன், கேர் எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியும், இதனால் நம்ம கையை மீறி சர்க்கரை அளவு போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு எனக்கு தெரியும். எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பெயின்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் சிரிப்பாங்க. 2 மாத்திரை ஓட சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கதறுவாங்க, அன்றைக்கே அவன் சொன்னானே அப்படின்ட்டு. அதனால சொல்கிறேன், பணம் ஒரு மேட்டரே கிடையாது. மைண்ட் செட்டுக்கு வாங்க. டெய்லி ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சமைக்க ஆரம்பிங்க. முழுக்க உணவுனால் மட்டும்தான் சர்க்கரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். மாத்திரை மருந்துலாம் சும்மா பேருக்கு தான். இந்த சேனலில் சர்க்கரை நோய், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பற்றி நிறையா பேசுவோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.